மண்டே மார்னிங் 7 o'clock என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீக் எனக்கு 3 ப்ளவுஸ் டெலிவரி கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து கொரியர் பண்ணி விட்டுருந்தாங்க. கம்மிங் 17th எனக்கு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே கொரியர் போட்டு விட்ருங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த ப்ளவுஸே ஃபர்ஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நெட்வொர்க் வச்சு இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க, முடிக்கலான்ட்டு உட்காந்துட்டேன். தென் இதே வீக்கில் எனக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வேறு இருந்துச்சு. ஓகே, ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் இருந்ததுனால ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் உட்காந்து படித்து முடித்து கிளம்ப போகிற நேரத்தில் அம்மா நான் அந்தோனியார் கோவில் போகிறேன், எனக்கு பூ கட்டி கொடுன்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம வீட்டில் பூத்த பூ தான், அதை வச்சு நான் மாலையாக கொடுத்துட்டு அகைன் போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி எக்ஸாமும் எழுதி நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்தக்கப்புறம் அண்ணா வந்துட்டு நான் அந்தோனியார் கோயில் ஈவினிங் போகிறேன், எனக்கு மாலை கட்டி கொடுன்னு கேட்டிருந்தான். அகைன் நான் போய் பார்த்தேன், வீட்டில் பூ பூத்துருக்கான்ட்டு. சேம் மார்னிங் கிடைச்ச மாதிரியே ஈவினிங்கும் அரளிப்பூ நிறைய பூத்துருந்துச்சு. அதெல்லாம் நான் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 கலரில் அரளிப்பூ இருக்குது, பிங்க்கும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. ரெட்டு வந்து பூத்து முடிச்சிருச்சு, இப்போ பிங்க் மட்டும்தான் இருக்குது. இப்போ இவ்வளோ பூ கிடச்சிருந்துச்சு. இதில் வந்து நந்தியாவட்டமும் அரளி பூச்செடியும் இருந்துச்சு. இது 2ஐயும் மாலையாக கொத்தாச்சு. இவ்வளோ பூ கிடச்சிருந்துச்சு. மார்னிங்கை விட ஈவினிங் நிறையவே கிடச்சிருந்துச்சு. அதை கெட்டி கொடுத்தாச்சு. அடுத்த நாள் எனக்கு 2 எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாமுக்கும் படிக்கணும், ஒர்க்கும் பண்ணணும். சரி ஓகே, படித்து முடிச்சுட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.